நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 ரீபெண்ட் பைக்கில் அப்டேட் பண்ண இந்த பைக் சீரீஸில் என்னென்ன பைக் கலர் ஆப்ஷன் இருக்குன்றத எல்லா பைக்கு கலரையும் ப்ளஸ் அக்சசரிஸ் எல்லாத்தையும் அதோட ப்ரைஸு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓவராலாக எல்லா பைக்குடைய கலர்ஸு எல்லாத்தையும் பார்த்துடலாம். அடுத்தடுத்து நம்ம நீங்கள் கேட்குற ஒவ்வொரு பைக்குக்கும் தனியாக செப்பரேட்டாக நம்ம தனித்தனியாக வீடியோ போடலாம். இந்த ராயல் என்ஃபீல்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்பையுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அப்டேட் பண்ணிட்டாங்க. ஆப் முன்னாடி வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பை சேஞ்ச் பண்ணி நல்லா கொஞ்சம் ஈஸியாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் பைக்கெலாம் எப்படி சூஸ் பண்ணுறதுன்ட்டு நம்ம இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா பைக்கை புக் பண்ணலாம். இந்த ஆப்லேயே நம்ம பைக்கை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம இதிலே புக் பண்ணிடலாம். இதில் நம்ம புக் பண்ணுறதுக்கு 5000 ரூபாய் நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும் கொடுத்து. நம்ம ஷோரூம் போய்ட்டு நம்ம வந்து கஸ்டமைஸ் இந்த அளவு பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் இருக்கிற அக்சசரிஸ்லாம் நம்ம போட்டுக்கிட்டு நீங்கள் போய் ஷோரூமில் போய்ட்டு நீங்கள் இதிலே புக் பண்ணிவிட்டு கூட உங்களுக்கு நியர்பை ஷோரூமை சூஸ் பண்ணி நீங்கள் பைக்கை வந்து டெலிவரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ராயல் என்ஃபீல்டு அப்போ நம்ம ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிட்டா இப்படி தாங்க வரும். இதில் இந்த மோர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா மோட்டார் சைக்கிள் கான்ஃபிகரேட்டர்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணும்போது இப்போ உள்ளே போய்டும். இங்கே வந்து என்ன பைக்கு வேணுமோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். கிளாசிக்காக எல்லா பைக்குமே இந்த இடத்துல இருக்கும். நம்ம எந்த பைக்கோடைய நம்ம டீட்டெயில்ஸ் வேணுமோ நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளாசிக் 350 கொடுக்கலாம். இதில் சிக்னல்ஸ் மாடலாக அது என்னென்ன டார்க்கு, கிளாசிக் குரோமு, ஹெலிக்கனு, ரெட்டிச்சு இது எல்லாமே வந்துடும். நம்ம எந்த பைக்கை நம்ம வேணுமோ அங்கேயுமே வந்து வந்துடும். நம்ம பைக்கை சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கான்ஃபிகரேஷன் கொடுத்தோன்னா இந்த மாதிரி தாங்க பேஜ் ஓப்பன் ஆகும். நம்ம அந்த பேஜில் நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேவையான கலர் எல்லாமே இதில் சூஸ் பண்ணி இதிலேயே பார்த்துக்கலாம். இதிலே வந்து நம்ம தேவையான கலர் எல்லாமே சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்துக்கிட்டு நம்ம போர்ட்ரேட்டாகவும் மாற்றிக்கலாம். போர்ட்ரேட்டாக மாற்றிட்டா இப்படி வரும். இதில் என்னென்ன கலர் ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11 கலர் ஆப்ஷன் இருக்குங்க. கன் கிரே இருக்குது ஃபஸ்ட்டு, அடுத்து ஸ்டெல்த் பிளாக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் குரோம் இருக்குது, ரெட்டிச் கிரே இருக்குது, ரெட்டிச் ரெட் இருக்குது, ஹெலிக்கன் பிளாக் இருக்குது, ஹெலிக்கன் கிரீன் இருக்குது, மெட்ராஸ் ரெட் இருக்குது, ஜோத்பூர் ப்ளூன்ற அந்த கலருமே இருக்குது, மெட்டாலியான்ற அந்த கலருமே இருக்குது, சிக்னல்ஸில் இந்த ஒரு கலர் இருக்குங்க, கமாண்டோ அப்படின்ற அந்த கலர் சிக்னல்ஸில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கன் கிரே இருக்குது. இந்த எல்லா பைக்கிலுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்லேயே நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து கன் கிரேலாம் பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் மாதிரி, மிட் மாடல் மாதிரி இந்த பைக்கெலாம் கன் ரேஞ்ச் எல்லாமே. ஏன்னா இதிலே வந்து ட்ரிப்பர் நேவிகேஷன்லாம் இதிலே வந்துடும். இப்போ இதில் ஸ்டார்டிங் ப்ரைஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ரெட்டிச் ரெட்டில் இருந்தாங்க ஸ்டார்ட் ஆகுது. அதோட கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா 2,28,150 ரூபா போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வண்டியோடைய ஆன்ரோட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்படின்னா 2,48,000 ரூபாய் கிட்ட வரும் இந்த பைக்கு. என்னென்னா வண்டியோடைய எக்ஸோரூம் ப்ரைஸும் ரோட் டேக்ஸும் மாறாது. ஆனால் இன்சூரன்ஸு நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா வண்டி அப்புறம் வந்து எக்ஸ்டெண்ட் வாரண்ட்டி இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் வரும் எக்ஸ்ட்ரா. அப்போ 2,48,000 ரூபாய் கிட்ட வரும். இதுதான் ரெட்டிச் ரேட்டு தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல கம்மியான விலை. இது எல்லாமே சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். அடுத்து வந்து ஹெலிக்கன் ஹெலிக்கன் அந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா 2,31,000 ரூபாய். இதுலேருந்து நம்ம ஒரு 20,000 ரூபாய் சேர்த்துனா 2,51 ரூபாய் கிட்ட வருது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேஸ் மாடலுக்கும் அடுத்த மாடலாக இருக்கும். இது ரெண்டுமே சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். இதில் டாப் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாசிக் குரோம் தான். அதோட விலை பார்த்தீங்கன்னா 2,69 போட்டிருக்காங்க. அதுலேருந்து கிட்டத்தட்ட 2,89 கிட்ட வந்துடும். அது அடுத்து டார்க்கில் கன் மெடல் கிரேவும் ஸ்டெல்த் பிளாக்கும் வந்துடும். அடுத்து சிக்னல்ஸில்
டார்க் கன்மெட்டல் கிரே பார்த்தீங்கன்னா 264. இப்போ இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 284 கிட்ட வந்துடும். அடுத்து சிக்னல்ஸில் பார்த்தீங்கன்னா 254 போட்டிருக்காங்க. இது வந்து அலாய்வில் இல்லை. அலாய்வில் நம்ம போட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 7000 சேர்ந்துடும். சேர்ந்ததுன்னா 261 81,000 கிட்ட வந்துடும். அடுத்து இந்த ஹெரிட்டேஜ் ப்ரீமியம் இந்த மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் கிளாசிக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து என்னென்னா மிட் மாடல் மாதிரி இந்த கலருக்காகவே கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்ல கலராக தான் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம கலர் வைஸ் பார்த்தோம்னா ஸ்டெல்த் பிளாக்கு ஓவராலாக பார்க்க ஃபுல் பிளாக்காக இருக்குங்க. ஃபுல் பிளாக்காக இருக்குது. முன்னாடி இருந்த ஸ்டெல்த் பிளாக்கு நல்லா சேல் ஆச்சு, நல்லாவே இருந்தது. ஆனால் இது வந்து ஃபுல் பிளாக்காக இருக்கிறதுனால வண்டி அந்தளவுக்கு எடுக்குதா அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு இந்த கலர் வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கும் பார்க்க. அந்த ராயல் என்ஃபீல்டு அந்த சிம்பிள் கூட ஃபுல்லாகவே இதில் தெரியாத அளவுக்கு அந்தபடி இருக்குது பைக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நம்ம முன்னாடி இருந்த கிளாசிக் 350 இருந்தது இல்லைங்களா, அதே மாதிரி தான். அதே ஹாலஜன் பல்பு தான் வரும். இண்டிகேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் இண்டிகேட்டர்ஸ் தான் வரும். இதில் நம்ம சிக்னல்ஸ் மாடலு அதுக்கெல்லாம் நம்ம சிக்னல்ஸு கன்மெட்டல் கிரே இதுக்கிட்ட நம்ம போகும்போது தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த எல்இடி லைட்டோட வந்துடும். எல்இடி லைட்டு ஃப்ரண்ட்டு எல்லாம் நிறைய ஆப்ஷனோட ட்ரிப்பர் நேவிகேஷன் பார்த்திங்கன்னா இதில் ஆட் ஆகி வந்துடும். ட்ரிப்பர் நேவிகேஷன் வந்து சிக்னல்ஸ் மாடல்லேருந்து சிக்னல்ஸில் கன்மெட்டல் கிரேலேருந்து பார்த்திங்கன்னா அதில் ஆட் ஆகி வந்துடும் கன்மெட்டல் கிரே. அடுத்து வந்து அந்த குரோம் மாடலில் பார்த்திங்கன்னா அந்த ட்ரிப்பர் நேவிகேஷன் எல்லாமே வந்துடும். இதில் இப்போ என்னென்ன கலர் ஆப்ஷன் இருக்குது அந்த கலர் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். முன்னாடி பார்த்த மாதிரி இந்த ஸ்டெல்த் பிளாக் வந்து அவ்வளவோ பார்க்க நல்லா இருக்கா அப்படின்றது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அடுத்து கன் கிரே. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் பார்த்திங்கன்னா இந்த கன் கிரே தான். டியூவல் டோனில் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அந்த சீட்டை வந்து பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. அது வந்து குரோமில் அந்த சீட்டை வந்து ப்ரௌன் கலர் சீட்டாக இருந்தது இல்லைங்களா, அது கொடுத்துருந்தா கூட எடுக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்டு இருக்கிற மர்க்காடும் டேங்க்லேயும் பார்த்திங்கன்னா அந்த குரோம் கலர் மாதிரி ஒரு கலரில் போகுது இல்லைங்களா, அந்த கலரை வந்து குரோம் கலரில் அந்த ப்ரௌன் கலர் மாதிரி ஒன்று போகுது இல்லைங்களா, அப்படியே அந்த கலரை வந்து சீட்லேயும் கொண்டு வந்துருக்கலாம். அப்படி கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். சீட்டை வந்து ப்ரௌனில் போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி வண்டி பார்க்க நல்லாவே இருக்குங்க. இதிலே அலாய்வில் இதிலே இன்பில்டாக வந்துடுது. வேறு எதில் நம்ம அலாய்வில் போனால் சிக்னல்ஸ் மாடலில் அலாய்வில் கொடுப்பாங்க ஷோரூமில். மற்றபடி வேறு எந்த மாடல்லையும் பார்த்தீங்கன்னா அலாய்வில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி நீங்கள் அலாய்வில் போடணும் அப்படின்னா 14,000 எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. நான் வண்டி எடுக்கும்போது மற்ற வண்டிக்கு கேட்கும்போது 14,000 கேட்டிருந்தாங்க. பிடிச்ச கலருன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. சிக்னல்ஸில் இந்த மாடல் எல்லாமே. அடுத்து சிக்னல்ஸ் மாடலில் இந்த கமௌண்டோ மாடல் தாங்க. இது முன்னாடி இருந்ததோட இப்போ நல்லாவே இருக்குது. டூவல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. இதில் நீங்கள் அலாய்வில் போடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 7,000 கிட்ட ஆகும். இதில் ட்ரிப்பர் நேவிகேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் ட்ரிப்பர் நேவிகேஷன் வரல. இது வந்து கன் கிரேவுக்கு கீழே இருக்க மாடல். இது கன் கிரே ஸ்டெல்த் பிளாக்கு கீழே இருக்கிற மாடல் இது. அடுத்து புதுசாக இப்போ விட்டுருக்க இந்த கலர் தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ புதுசாக எல்லாமே ஓரளவு கலர் புதுசாக விட்டுருந்தாலும் சில கலர்லாம் பார்த்தீங்கன்னா முன்னே இருந்த வண்டியோட சாயலில் இருக்கும். ஆனால் இது முழுக்க இப்போ புதுசாக அந்த கிளாசிக் லுக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் எல்லாமே பார்க்க நல்லாவே இருக்குது. மெட்டிலியான்னு சொல்லிட்டு இந்த கலர் பார்க்க சூப்பராகவே இருக்குது. அடுத்து இதே லைனப்பில் பார்த்தீங்கன்னா ஜோத்பூர் ப்ளூன்ட்டு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா இருக்குது. அந்த பழைய லுக்கு பழைய காலத்தில் பார்க்குற அந்த லுக்கில் நல்லாவே இருக்குது. அட்டகாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. அடுத்து மெட்ராஸ் ரெட். இதுவுமே நம்ம பழைய காலத்தில் இருக்கிற அந்த கலர் லுக்கில் நல்லாவே இருக்குது. அந்த பழைய லுக்கு வந்து இந்த கிளாசிக் 350 இது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து எல்இடி லைட் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். இதில் ட்ரிப்பர் நேவிகேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பர் நேவிகேஷன்லாம் இருக்காது. இதோட சீட்டுமே வந்து ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்குது. நல்லாவே இருக்குது, நல்லா இருக்குது. சீட்டு ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்குது. அடுத்து இந்த ஹெலிகன் க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா கிளாசிக் லுக்கில் அப்போலேருந்தே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. கிளாசிக் 350 ஓரளவுக்கு நல்லா சேல் ஆகிற இந்த கலர் ஹெலிகன் க்ரீன், அந்த ஹெலிகன் பிளாக், இந்த 2 கலருமே வந்து அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா நல்லாவே சேல் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த 2 கலருமே. இது வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். முன்னாடி வந்து டபுள் சேனல் ஏபிஎஸ்மே இருந்தது. இப்போயும் ஷோரூமில் இருக்கான்ட்டு நமக்கு அவைலபிளாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸில் தான் இருக்குது.
இது ரெண்டுமே இன்னும் மாறவே இல்லை. அப்போலேருந்து இந்த 2 கலரு, அடுத்து இந்த ரெட்டிஷ் ரெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய கிளாசிக் 350ல ரீபன் லான்ச் பண்ணாங்க இல்லைங்களா, அதுலேருந்தே இருக்குது இந்த கலருங்கெல்லாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் இது. அடுத்து இந்த கிளாசிக் குரோம் ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கிறதுல டாப் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரேட் அதிகம் இருக்கிறதுலே. ரொம்ப விலை அதிகமாக இதுதான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,90,000 ரூபாய் கிட்ட வரும். இதுக்கு முன்னாடி இருந்த குரோம் ரெட்டு, அந்த பிரான்ஸ் கலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். இந்த கலரில் இவங்க ப்ளூ கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது கூடவே வந்து அவங்க வந்து ரெட்டுமே கொடுத்துருக்கணும். அந்த ரெட்டு வந்து நல்லாவே இருக்கும் பார்க்க. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ப்ளூ கலரோட ரெட் கலர் வந்து பார்க்க ரொம்ப நல்லாவே இருந்தது. அதை எடுத்துகிட்டு இப்போ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கொடுத்துருக்காங்க குரோமில். இருந்தாலும் ரெட்டு கொடுத்துருந்தாலும் நல்லா சேல் ஆகியிருக்கும். நல்லாவே இருந்தது அதில் பார்க்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே டாப் மாடலு. சீட்டு வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த பிளாக் கலர் இல்லாமல் இந்த ப்ரௌன் கலர் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இது பிளாக் கலர் எனக்கு அந்தளவு எடுக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் சீட் கவர் வாங்கி போடும்போது போதும் ப்ரௌன் போட்டுக்கலாம், நல்லாவே இருக்கும். இருக்கிறதுல டாப் மாடல் தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லும் குரோமில் டூவல் சேனல் ஏபிஎஸ், ட்ரிப்பர் நேவிகேஷனு எல்லாமே வந்துடும். எல்இடி பல்பு, எல்இடி இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11 கலர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து ஸ்டைலிங் கிட்டுமே கொடுத்துருக்காங்க. நம்ம இது வண்டியோட ப்ரைஸ் மட்டும்தான். இதில் பார்த்தீங்கன்னா பம்பரோ சம்கார்டோ எதுவுமே இருக்காது, அக்சசரிஸ் எதுவுமே இருக்காது. நம்ம அக்சசரிஸ் வேணும்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ ஸ்டைலிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ஃபில்ட்ரு கேப்பு, இந்த எல்லா விஷயங்களும் இருக்கும். கலர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். வீல்ஸ் வந்து இதில் வந்து வீல்ஸ் வராது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சிக்னல்ஸ் மாடல் மட்டும் தான் வீல்ஸ் வரும். இதில் வீல்ஸ் வரல. நம்ம சீட் கவர் வந்து ப்ரௌன் கலர் கூட போட்டுக்கலாம். இதில் வரலன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஷோரூமில் வண்டி எடுக்கும்போது செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக போட்டு கொடுப்பாங்க. இது ப்ரொடக்ஷன் போனீங்கன்னா வண்டியோடைய கவர், வண்டி கவர் பார்த்தீங்கன்னா 1,100 ரூபாய் போட்டிருக்காங்க. இதில் பம்பர் இருக்கும். இதில் வந்து ஜம்கார்டுமே 3,100 ரூபாய். இதோட ரேட்லாம் அவ்வளோ சேஞ்ச் ஆகலை, அதே ரேட்டில் தான் இருக்குது. இதில் வந்து பம்பர் வந்து நம்ம வந்து அதே குரோம் மாடல்லே கிடைக்கும். குரோம் வந்து இதில் வரல, இதில் எடுத்துட்டாங்க. அது குரோம் மாடல் பார்த்தீங்கன்னா 4,500 ரூபாய் கிட்ட வரும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது குரோம் பிளாக் வந்து சுத்தமாக எடுக்கல, குரோமுக்கு வந்து நல்லாவே எடுக்கும். இதுக்கு அடுத்து நீங்கள் பர்சனலைஸ் பண்ணால் நீங்கள் வந்து அக்சசரிஸில் நிறைய நீங்கள் வந்து அலாய் வீல்ஸ் அல்லது அடிஷ்னல் ஸ்பெண்ட் 4,000 ரூபாய் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்கள் உங்கள் பேரை வந்து டேங்க்கில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். அந்த ஆஃபருமே அதில் கொடுத்துருக்காங்க. அது நம்ம பழைய வீடியோஸ் நிறையா சொல்லியிருப்போம். நீங்கள் வந்து இதில் புக் பண்ணும்போது அந்த ஆஃபர் நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். நீங்கள் ஷோரூம்லேயும் அதை கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஷோரூமில் வந்து ஆனால் அதிகமாக சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஷோரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அதை கேட்டு வாங்கிக்கலாம். நிறையா அக்சசரிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அக்சசரிஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்ன அக்சசரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் இருக்க இந்த இடத்துல அக்சசரிஸ் எல்லாமே வரும். நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு தேவையான அக்சசரிஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு வண்டி சூஸ் பண்ணிட்டோம், அந்த வண்டிக்கு தேவையான அக்சசரிஸ்லாம் போட்டுட்டோன்ற பட்சத்தில் அடுத்து நம்ம ப்ரொசீட் கொடுக்கலாம். ப்ரொசீட் கொடுத்தோன்னா இதில் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் பண்ணும்போது நம்ம இதில் தான் வந்து மொத்தமாக அக்சசரிஸ் எல்லாமே வந்துடும். இதில் வண்டியோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் எல்லாமே இதில் வரும். வண்டியோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் எவ்வளோனா 2,30,000 ரூபாய் கிட்ட போட்டிருக்காங்க. ரோட் டாக்ஸ் 28,652, இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. மொத்தமாக சப்டோட்டல் வந்து 2,75,000 ரூபாய் கிட்ட போட்டிருக்காங்க. இதுலேருந்து ஷோரூம் போனீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். நம்ம முன்னாடி ஆப்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் காட்டும். ஆனால் இப்போ வந்து இதில் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து காட்டுறதில்ல, இங்கே வந்து தான் காட்டுது. மறுபடியும் ஒரு வண்டிக்குமே செக் பண்ணும்போது ரொம்ப லேட் ஆகும்.